भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा कण्पारम्मा भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा कण्पारम्मा भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்திருந்த வரலட்சுமி நோன்பு பூஜை vlog தான் இது. என்னோட டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4:30க்குலாம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 5:10க்குலாம் வந்து பூஜை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நிலைவாசல் ஓப்பன் பண்ணிட்டு வேப்பிலை சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு வரலட்சுமி விரதம் ப்ரிப்பரேஷன் அண்ட் கிளீனிங் vlog வந்து ஆல்ரெடி லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் சாப்பாடை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் நைட்டே வந்து மூக்கல்லாம் ஊற வச்சிருந்தோம்ல அதையுமே எடுத்து ஸ்டவ்ல வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவிலில் பொங்கல் வச்சாலும் சரி வீட்டில் பொங்கல் வச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை நினைச்சிட்டு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எங்க பொங்கலும் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பொங்கல் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நான் சாமியை வந்து வெள்ளிக்கிழமை தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 7:15 அழைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்குமே பண்ணிட்டு இருந்தேன். நிலைவாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் மாக்கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு அதே மாதிரி உள்ள பூஜை ரூமையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸ் 2 பேருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு வெளியே பூஜை பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம வீடை பார்த்துருப்பீங்க. வெளியே ஃபுல்லாக ஓப்பன்னால விளக்கேற்றவே முடியல. உள்ள பூஜை ரூமுக்கு போயிட்டு வெறும் காமாட்சி அம்மன் விளக்கேற்றிட்டு வெளியே வந்துட்டு தூபம்லாம் காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு அழைக்கிற வரலட்சுமி அம்மனுக்கு தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு மனநிறைவா பூஜை பண்ணியாச்சு. குத்து விளக்குல தீபம் வந்து நிறைய வாட்டி ஏற்றி பார்த்தேன், ஏற்றவே முடியல. அதுக்காக மனசு எந்த கஷ்டமா படல. 2 பக்கமும் நல்லா காத்தடிக்குது. தீப ஆராதனை எப்படி காமிச்சு முடிச்சோன்னு சொல்லி நாங்களே ரொம்ப பிரமிப்பா தான் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் 4 பேருமே அம்மன் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு குத்து விளக்க வெறுமனே எடுத்துட்டு வராம நிலைவாசல்ல வச்சு விளக்கேற்றிட்டு 2 குட்டீஸுமே அழகா அவங்க அப்பா எடுத்துட்டு வர பூ போட்டுட்டு இருந்தாங்க. அம்மன் இருக்க இடத்துல விளக்க வச்சுட்டு நான் வந்து அம்மன் எடுத்துட்டு வந்திருந்தேன். கேஷவ் வந்து பின்னாடி தாம்பூலம்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நானுமே அப்படியே அம்மனை உள்ள அழைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். வரலட்சுமி விரத பூஜையை நான் படம் வச்சு எளிமையா தான் பண்ணியிருந்தேன். நான் பூஜை எப்படி எல்லாம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தென் குக்கிங் ஒர்க் எல்லாம் 1 by 1 முடிச்சுட்டு நைட்டே தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல வெற்றில பாக்கும் வாழைப்பழமும் வச்சு அண்ட் தாம்பூலத்துல பூ வைக்கணும், பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு பூஜை ரூமே கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வர மகாலட்சுமிக்கு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணிட்டு தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு மனசு ரொம்ப நிறைவா சிறப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னோட லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணியிருந்தேன். அண்ட் வீட்டுக்கு அத்தைங்க சித்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுமே தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தாம்பூலம் எல்லாம் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு அம்மாவுமே வந்திருந்தாங்க. அம்மாவுக்குமே நான் பண்ணியிருந்த பூஜை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்துட்டோனுமே சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை சூப்பரா பண்ணியிருக்கேன் இந்த பூஜைய அப்படின்னாங்க. கேட்டுட்டோனுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சர்ப்ரைஸா அத்தை வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவங்களுக்குமே தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடுலாம் பரிமாறிட்டு கொஞ்ச நேரத்துல அப்பாவுமே வந்துட்டாங்க. அவருமே போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. கீழே வினோதினி அக்கா ஷாம்லி மாமா எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே சாப்பாடுலாம் பரிமாறிட்டு ஃபைனலாக ஆல்மோஸ்ட் பூஜைக்கு வரவங்கலாம் வந்துட்டாங்க. ஈவினிங் மேலே 2 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட விரதத்தை என்னோட ஹஸ்பண்ட் கையால் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பூர்த்தி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பிட நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மனுக்கு படைச்ச சாப்பாடே வந்து உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஈவினிங் மேலே தேவி அக்கா வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு நானுமே அப்படியே ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக நான் வரும்போது எங்கள் ஏரியா கவுன்சிலர் விஜய் அக்கா இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு பாப்பா வந்து காலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருந்தா உடனே நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு விஜய் அக்கா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியே நாளைக்கு இதெல்லாம் யூடியூப்ல வந்துடும் அப்படின்னு. அப்படியே அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு பாப்பா குங்குமஞ்செல்லாம் வச்சிருந்தா அவளுக்குமே என்னோட பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துட்டு அக்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க. தாம்பூலம்லாம் வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஈவினிங் மேலே பூஜை பண்ணியிருந்தேன். சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு
தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு அகைன் பூஜை பண்ணியிருந்தேன். பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே திவேஷ் வந்திருந்தான். திவேஷ்க்குமே சாப்பாடுலாம் பரிமாறிட்டு நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சாமிக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை வச்சு அதுல தீபம் ஏற்றி அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுத்திருந்தேன். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மள மீறி நம்மளே வந்து அம்மி அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி திருஷ்டி வச்சிருப்போம். சில பேர்லாம் வாய் திறந்தே சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்கு பூஜை அழகா பண்ணிருக்க அப்படின்னு. அந்த திருஷ்டி எல்லாம் போகட்டும் அம்மன் மேலன்னு சொல்லிதான் சில ஆரத்தி எடுத்து நான் எங்க வீட்டு வாசல்லே தான் ஊத்திட்டேன், கீழே எல்லாம் போய் ஊத்தல. அண்ட் தென் ஃபைனலாக அம்மன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னோட பூஜைலாம் பிடிச்சிருந்த அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு போய் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா புனர் பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். புனர் பூஜையுமே சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். என்னோட இந்த வரலட்சுமி பூஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.